இன்றைக்கு அம்பேத்கர் தலைவர் கிடையாது. ஒரு காலத்திலே நான் இயக்கத்தில் இருந்தேன். ஒரு இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் நான். ஊர் ஊராக சென்று அம்பேத்கரை பற்றி பிரச்சாரம் செய்தேன். அவர் கை காட்டினார், அதோ அங்கே செல்லுங்கள், அங்கே சரியான வழி இருக்கிறது, அங்கே உங்களுக்கு கண்ணியம் இருக்கிறது என்று சொன்னார். அவர்தான், அவர் வரவில்லை, அவர் ஒரு கைகாட்டி மரம், அவ்வளவுதான். அவர் சொன்னார், நான் வந்து விட்டேன், எனக்கு கிடைத்து விட்டது, அவருக்கு கிடைக்கவில்லை, அது வேறு விஷயம். இன்றைக்கு அம்பேத்கர் எந்த இந்து மதத்தின் மீது நெருப்பு மழை பொழிய வேண்டும் என்று சொன்னாரோ அந்த அம்பேத்கருடைய பேரன் சிவசேனாவோடு கூட்டணி வச்சு கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அவமானம்! அம்பேத்கரை இதைவிட எப்படி அவமானப்படுத்த முடியும்? எந்த தந்தை பெரியார் அவர்கள் பாம்பையும் பார்ப்பனையும் கண்டால் பாம்பை விட்டுட்டு பார்ப்பனை அடியுங்கள் என்று இந்து மதத்தினுடைய பரம எதிரியாக இருந்தாரோ அந்த தந்தை பெரியார் அவர்களுடைய பேரன் EVKS இளங்கோவன் சங்கராச்சாரியரோடு கூட்டு சேர்ந்து கொண்டு நூலை வெளியிடுகிறார். எந்த அளவிற்கு மாற்றிவிட்டார்கள் பாருங்கள். ஆகவே தான் சொல்லுகிறேன், இந்த தேசத்திற்குள் எந்த கொள்கை வந்தாலும் அதை பார்ப்பனர்கள் அழித்து விடுவார்கள், அழித்து விட்டார்கள். பௌத்தம் வந்தது, அழித்து விட்டார்கள். கம்யூனிசம் வந்தது, அழித்து விட்டார்கள். ஏன் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே இந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் என்று, கம்யூனிச தீவிரவாதிகள் என்று, அந்த தீவிரவாத இயக்கங்களிலே கூட பெரிய தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் பார்ப்பனர்கள். எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அவர்களால் நெருங்க முடியாமல் இருப்பது இஸ்லாம் மட்டுமே. அதனால் தான் அவர்கள் இஸ்லாத்தை எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயம் புரியாமல் இன்னமும் அவர்களிடம் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நான் அதை குறை சொல்லவில்லை. எனக்கு இங்கே பேச வருவதற்கு முன்னே சொன்னார்கள், எந்த இயக்கத்தையும் குறை சொல்லி விடாதீர்கள் என்று. நான் தயவு செய்து சொல்லுகிறேன், மீண்டும் குறை சொல்வதற்கு நான் இங்கே வரவில்லை. இஸ்லாமிய இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் மிகப்பெரிய இயக்கங்களை நடத்தி, மிகப்பெரிய கூட்டங்களை கூட்டி, மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தித்தான் உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுங்கள். இந்த தேசம் இஸ்லாமிய தேசமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுங்கள். இந்த தேசத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்திலே ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுகின்ற போது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது, இஸ்லாமியருடைய பலம் உயருகின்ற போது இந்த அதிகாரங்கள் தானாக வந்து சேரும். நான் இன்றைக்கு முஸ்லீம் ஆகிவிட்டேன். எனது ஊரிலே கிராமத்தில் இருக்கின்றவர்கள் யாரும் வரவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் முஸ்லீம்களை கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே யாரையும் குறிப்பிட முடியாது. முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று எனது கிராமத்திலே சென்று ஆள் திரட்ட முடியாது. அவனை திருப்பி அடித்து விடுவான். அதை விட பாதுகாப்பு இங்க இருக்கின்ற இயக்கங்கள் தந்துவிட முடியுமா? இன்றைக்கு குஜராத்தில் இருந்து கோயம்புத்தூர் வரை, குஜராத்தில் இருந்து கோயம்புத்தூர் வரை முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்த அனைத்து கலவரங்களிலும் கூலிப்படையாக இருந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். முஸ்லீம்களை கொலை செய்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அவனுடைய இலக்கு சரியான இலக்கு. முஸ்லீம்களை கொலை செய்வதற்காக தாழ்த்தப்பட்டவர்களை அனுப்புகிறான். அதிலே தாழ்த்தப்பட்டவன் முஸ்லீமை கொன்றாலும் அவனுக்கு லாபம், முஸ்லீம் தாழ்த்தப்பட்டவனை கொன்றாலும் அவனுக்கு லாபம். அதனால் தான் சொல்லுகிறோம், நான் வந்து விட்டேன். ஒரு குஜராத் கலவரமோ கோயம்புத்தூர் கலவரமோ எனது கிராமத்தில் நடக்காது. நான் ஒருவன் தான் முஸ்லீமாக இருக்கிறேன். எனது கிராமத்தில் நடக்காது, யாரும் வர முடியாது. அப்படி அவர்கள் ஆள் திரட்டி அவர்கள் யாராவது வந்தால் எனது உறவினர்களே அங்கே எதிர்த்து விடுவார்கள். எனது பிள்ளை இங்கு முஸ்லீமாக இருக்கிறான், அவர்களை கொள்வதற்கு நீங்கள் எங்களிடம் ஆள் கேட்கிறீர்களா என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அதுதான் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு. அதை விட்டுவிட்டு நீங்கள் கூட்டம் நடத்துவதாலோ அல்லது கோஷம் போடுவதாலோ ஒரு பாதுகாப்பு கிடைத்து விடாது. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பலப்படுத்துங்கள், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுங்கள். இஸ்லாமிய அழைப்பு பணி என்பதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. எதிர்கால இந்தியாவினுடைய அரசியல் அதில் அடங்கி இருக்கிறது. இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வுக்கு பதில் சொல்வதற்காக சொன்னேன். இந்தியாவினுடைய அரசியல் அதில் அடங்கி இருக்கிறது. 800 ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆட்சி செய்தவர்கள் இன்றைக்கு 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் கையேந்தி நிற்கின்ற கேவலம் வந்தது எதனால்? எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். ஆட்சி வேறு, அரசியல் வேறு, இஸ்லாம் வேறு என்று பிரித்ததனுடைய காரணமாகத்தான் கிலாஃபத் வீழ்ந்தது. துருக்கியனுடைய கிலாஃபத் வீழ்ந்ததுக்கு என்ன காரணம்? இவர்கள் பிரித்ததுதான் காரணம். இன்றைக்கு இங்கேயும் பிரித்து விட்டார்கள். ஆக நான் இஸ்லாம் தனித்தனியாக எதையும்
தனித்தனியாக எதையும் இதற்கு ஒரு குரான், அதற்கு ஒரு குரான், இதற்கு ஒரு ஹதீஸ், அதற்கு ஒரு ஹதீஸ் என்று தனித்தனியாக எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒருங்கிணைந்தது தான் இஸ்லாம். இஸ்லாம் பன்முகத்தோடு பாருங்கள். இஸ்லாத்தை ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு வினாடியும் கடைபிடியுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தாலே அதுவே மிகப்பெரிய அழைப்பு. நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து காட்டுங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நான் போனேன், நான் முஸ்லிமானதுக்கு பிறகு எனது கிராமத்திற்கு 2 முறை போனேன். 2 முறையும் 2 சகோதரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு குடும்பத்தோடு நன்றாக இருக்கிறார்கள். எடுத்து சொல்லுங்கள். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஒரு மதம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. அது இந்து மதம். ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாத்தை யாரும் அழித்து விடவும் முடியாது, யாரும் வளர்த்து விடவும் முடியாது. அது இறைவனுடைய கையிலே இருக்கிறது. இஸ்லாத்தை உருவாக்கியவன் இறைவன். நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியம் இஸ்லாத்திற்கு கிடையாது. அல்லது யாரோ சேர்ந்து இஸ்லாத்தை அழித்து விட முடியும் என்றும் சொல்ல முடியாது. ஆக நமக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிறான், அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோம். இன்றைக்கு நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். எனது கடந்த கால அனுபவங்கள், எனது கடந்த கால அசிங்கங்கள், அவமானங்கள் என்னை விட்டு போய்விட்டன. நான் இன்றைக்கு கௌரவமாக இருக்கின்றேன். எனக்கு கௌரவமான வேலை கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு கௌரவம், எனது மனைவி, எனது மக்கள், எனது குடும்பம் எல்லாமே எனக்கு கௌரவமாக இருக்கிறது. எனது மாமியாருக்கு தெரியும், எனது மைத்துனருக்கு தெரியும், நான் எங்கிருந்து வந்தேன் என்பது எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஒரு தாழ்த்தப்பட்டவனாக இருந்தவனுக்கு நான் பெண் தர மாட்டேன் என்று அவர்கள் யாரும் சொல்லவில்லை. சென்னையிலே வைத்துதான் நான் திருமணத்தை செய்தேன். எனது திருமணத்திற்கு எனது கிராமத்தில் இருந்து அத்தனை பேரையும் வர வைத்திருந்தேன். அத்தனை பேரும் வந்தார்கள். ஒரு பெரிய பஸ் எடுத்துக்கொண்டு அந்த பஸ்ஸில் எத்தனை பேரும் வந்தார்கள். எனது திருமணத்தை பார்த்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். யாரும் நீ கெட்டு போய்விட்டாய் என்று சொல்லவில்லை. ஆனால் நான் சரியாக இருக்க வேண்டும். என்னை வளர்த்தவர் எனது சித்தப்பா, அவர் ஒரு ஆசிரியர், இறந்து விட்டார். நான் கிராமத்திற்கு போகிறேன். அவருடைய இறப்புக்காக நான் போகிறேன். போய் பார்த்துவிட்டு திரும்பி வந்து விட்டேன். 2 நாட்களுக்கு பிறகு எனக்கு தொலைபேசியிலே கூப்பிடுகிறார்கள். அவர் சிறந்த ஒரு மனிதர், கிராமத்திலே மதிப்புமிக்க ஒரு மனிதர், அதற்காக அவருக்கு படத்திறப்பு செய்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று. நான் சொன்னேன், நான் முஸ்லீம், நான் படத்திறக்க கூடாது, அந்த படத்திறப்புக்கு வரக்கூட கூடாது என்று சொன்னேன். உன்னை வளர்த்தவர் இந்த ஊரிலே மிகச்சிறந்த ஒரு மனிதர், மதிப்புமிக்க ஒரு மனிதர், அதற்கு நீ வரவில்லை என்று சொன்னால் இந்த ஊருக்கும் உனக்கும் உள்ள உறவு அழிந்து விடும் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு உறவு எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டேன். நான் ஒரு முஸ்லீம், அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கௌரவம் நான் முஸ்லீம் அப்படிங்கிறது மட்டும்தான். நான் படித்ததோ அல்லது எனக்கு என் கிராமத்தில் இருக்கிற எனக்கு சொத்துக்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் முஸ்லீம்ங்கிற ஒரே ஒரு தகுதி, என்னுடைய ஒற்றை அடையாளம் நான் ஒரு முஸ்லீம் என்பது மட்டுமே. அதுதான் என்னுடைய தகுதி, அதுதான் என்னுடைய அடையாளம். இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் பயன்படக்கூடிய அந்த ஒரு தகுதி எனக்கு போதும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். நான் எனது கிராமத்தை விட்டு நான் இந்த மக்களுக்காக பலகாலம் போராடி இருக்கிறேன், பாடுபட்டேன். ஆனால் அந்த மக்கள், அந்த ஜாதிக்காரர்கள் கடைசியாக எனக்கு கொடுத்த பரிசு, என்னை கொலை செய்வதற்காக 3 லட்சம் ரூபாய் பணத்தை ஒருவரிடம் கொடுத்து தயார் செய்திருந்தார்கள். எந்த மக்களுக்காக நான் பாடுபட்டேனோ, எந்த மக்கள் செருப்பணிந்து செல்ல வேண்டும் என்பதற்காக நான் போராடினேனோ, எந்த மக்கள் சுயமரியாதையாக படிக்க வேண்டும் என்பதற்காக நான் போராடினேனோ, என்னுடைய வாழ்க்கையை தொலைத்து, என்னுடைய படிப்பை தொலைத்து, எல்லாவற்றையும் தொலைத்து அந்த மக்களுக்காக போராடினேன். ஆனால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாத ஜாதி இந்துக்கள் என்னை கொலை செய்வதற்காக ஆள் வைத்தார்கள். அதை என் கூட இருந்தவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர யாரும் தடுக்க கூட இல்லை. கடைசியாக சொன்னார்கள் எனது பெற்றோர்கள், நீ இந்த கிராமத்தை விட்டே போய்விடு, நீ இந்த கிராமத்தை விட்டே போய்விடு, நீ உயிரோடு இருந்தால் போதும் என்று சொன்னார்கள். என்னால் போக முடியாது, நான் எதற்கும் பயப்படுற மாதிரி இல்லை, நான் போக முடியாது என்று மறுத்து விட்டேன். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதையாவது ஒரு சாக்கா வச்சு தான் அந்த ஊரை விட்டு வெளில போகணும். இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் நம்ம முஸ்லீம் ஆக முடியாது, முஸ்லீம் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை சரியான துக்கம். ஏன்னா சாதி ஒழியணும்னு போராட்டம் பண்ணோம், சாதி ஒழிக்க முடியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. சாதி ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு பண்ணணும், சாதி ஒழிக்க முடியாது, தெரிந்த விஷயம், யாராலும் ஒதுக்க முடியாது. ஆனால் ஏன் அளவில் நான் ஒழிச்சிக்கலாம். ஆக இந்த போராட்டத்துக்குன்னு ஒரு முடிவு வேணும். பிறந்திருக்கும், இந்த வாழ்க்கை
போராட மட்டுமே நம்ம பிறக்கல, வாழ தான் பிறந்திருக்கோம். போராடிட்டே இருந்தால் அந்த போராட்டத்தினுடைய முடிவு தான் என்ன? நான் போராடுவேன், எனக்கு பிறகு என் புள்ள போராடுவான், அவனுக்கு பிறகு அவனுடைய புள்ள போராடுவான், எனக்கு முன்னோர்கள் எனக்கு தந்தை போராடினார், எனக்கு தந்தைக்கு முன்னே என் தாத்தா, எனக்கு தாத்தா முன்னாடியே என் பாட்டன், இப்படி போராடி கொண்டே 2000 வருஷமா போராடிச்சு. இன்னும் 2000 வருஷம் போராடினா அதுக்கப்புறமாவது இந்த ஜாதி ஒழிஞ்சிருமா, சமத்துவம் கிடைச்சிருமா? எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆக இதை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் நான் வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், அந்த அடிமைத்தனம் ஊறியிருந்த காரணத்தால் என்னால் கூட அந்த முடிவை உடனடியாக எடுக்க முடியவில்லை. இன்றைக்கும் கூட நிறைய சகோதரர்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது இஸ்லாம் மார்க்கம் கண்ணியமான ஒரு மார்க்கம், அங்கே கௌரவம் கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது என்று தெரிந்தும் கூட அவர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியே வர தயாராகலை என்று சொன்னால் அந்த அடிமைத்தனம் அவர்களிடம் ஊறி இருக்கிறது. திரும்ப திரும்ப எடுத்து சொல்லுங்கள், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அவர்களை வெளியே வந்து விடுவார்கள். நானும் அப்படித்தான் வந்தேன். நான் எனது கிராமத்தை விட்டு வெளியே வருகின்ற போது ஒரு சட்டை, ஒரு பேண்ட், பாக்கெட்ல 20 ரூபா பணம், அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை எனக்கு அல்லாஹ் கொடுத்தது. வெறும் 20 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் மெட்ராஸுக்கு வந்தேன். இன்னைக்கு எனக்கு குடும்பம் இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு பெரிய கம்பெனில எனக்கு மேனேஜர் போஸ்ட், எனக்கும் பக்கத்துல ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வேலை பார்க்கறாங்க, என்னால ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்கறாங்க, பல பேருக்கு என்னால வழிகாட்ட முடியுது. இந்த வாழ்க்கை எனக்கு யார் கொடுத்தது? எதுவுமே என்கிட்ட இல்லை. நான் என்ன படிச்சேன்னு கூட என் கம்பெனிக்கு தெரியாது. என் படிச்ச சர்டிஃபிகேட் கூட எதுவும் கொடுத்தது கிடையாது. என்ன மட்டும்தான் தெரியும், என் பேர் சிராஜுதீன்ங்கிறது மட்டும்தான் தெரியும். அதுவும் ஒரு வெள்ளத்தாலும் நான் எழுதி கொடுத்தேன், அவ்வளவுதான். எனக்கு வேலை கொடுத்தாங்க, அதுவும் மேனேஜர் வேலை. இந்த வாழ்க்கை இது யார் கொடுத்தது? எனக்கு போயிட்டேன், இங்கேருந்து போயிட்டேன்னா நான் எப்படி வாழ முடியும், பிழைக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா நான் வந்திருக்க முடியாது. இன்னும் அந்த சூழ்நிலை அப்படிதான் கிடந்திருப்பேன். இன்னைக்கு வந்தேன், அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். அதனால தான் அந்த தைரியத்தில் தான் சொல்றேன், உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. எதற்காக இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான்? இறைவன் நோக்கம் இல்லாமல் இந்த மனிதர்களை படைக்கவில்லை. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் மனிதனை படைத்திருக்கிறான். அந்த நோக்கம் என்ன? அந்த இறைவன் இந்த மனிதனை படைத்ததனுடைய நோக்கம் தன்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜந்துக்களையும் அத்தனை பொருள்களையும் மனிதனுக்காக படைத்த இறைவன் மனிதனை மட்டும் தனக்காக படைத்திருக்கிறான். அவனை வணங்க வேண்டாமா? அவனை வணங்காதவர்களை வணங்க சொல்ல வேண்டாமா? இந்த வாழ்க்கை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வாழ்க்கை என்பது வழியிலே செல்லுகின்ற போது ஒரு மரத்தினுடைய நிழலில் நின்று இளைப்பாறுகிறோமே அதற்கு சமமானது என்று. ஒரு மரத்தினுடைய நிழலிலே, வெயிலே செல்லுகின்றவன் மரத்தினுடைய நிழலிலே இளைப்பாறுகின்றானே, அந்த இளைப்பாறுதலுக்கு சமமானது இந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அதிலே முடித்து விட முடியுமா? ஆக அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், நான் இழிநிலை அடைந்திருந்தேன், இன்றைக்கு கௌரவமான வாழ்க்கையை நான் பெற்றிருக்கின்றேன். அந்த இழிநிலையிலே இன்னும் கோடானு கோடி மக்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். தாவா செய்வதற்கான களம் இங்கே காத்திருக்கிறது. அதை செய்வதற்கான முஸ்லிம்களும் இங்கே இருக்கிறார்கள். செய்யுங்கள். அவர்கள் செய்வதன் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தால் அதிலே உங்களுக்கும் கூலி கிடைக்கும், மறுமையிலே அவர்களுக்கும் கூலி கிடைக்கும். ஒரு கால் நீங்கள் சொல்லாமல் விட்டுவிட்டால் உங்களை கேள்வி கேட்கின்ற போது நான் இவரோடு பழகினேன், இவரை எனக்கு தெரியும், இவர் சொல்லியிருந்தால் நான் முஸ்லீமாக ஆகியிருப்பேன் என்று அவர் சொல்வாரே, ஆனால் அந்த அவர்களுடைய தவறுகளுக்கு நீங்களும் பதில் சொல்ல வேண்டி வரும், நீங்களும் குற்றவாளியாக வேண்டும். ஆகவே இந்த தருணத்திலே, இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்வது, எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் இந்த தேசத்திலே இருக்கின்ற அத்துணை பேருக்கும் கிடைக்க வேண்டும், குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் இன்றைக்கு அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற அவமானங்களுக்கு மருந்தாக இஸ்லாம் மட்டுமே இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லி, அதை இன்றைக்கு இருக்கின்ற முஸ்லிம்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாயுதாவான அலிமுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலையலாம். அவர்களுடைய அந்த புஸ்தகம் விற்பனைக்கு இருக்கு, அதை நீங்கள் வாங்கிக்கிறலாம், வாங்குறவங்க விரும்பப்பட்டவங்க வாங்கிக்கிறலாம். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சிகளை
பல மக்கள் வந்து வெளியிலேருந்து என்ன செய்கிறாங்க, வெளிநாடுகள்லேருந்து லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சொன்ன அடிப்படையில் அவங்க சில பேர், ஒரு சகோதரர் ஹாங்காங்லேருந்து ஒரு சகோதரர் 10,000 ரூபா நான் அந்த செலவுக்காக தரேன் அப்படின்னாங்க. அந்த சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அது இல்லாமல் சில சகோதரர்கள் வந்து பண உதவிகளை செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யணும். சஹர் இஃப்தாருக்கான உதவிகளையும் என்ன செஞ்சாங்க, இந்த வெளிநாட்டிலேருந்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். சகோதரர் சிராஜுத்தீன் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அவர்கள் சொல்லிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செவிதாழ்த்தி கேட்டீர்கள். 5 வேளை தொழுகையில் மாத்திரம் முஸ்லீமாக இருக்காமல் ஒவ்வொரு நொடி பொழுதும் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும், செல்வந்தர்களும் களத்தில் இறங்கி செல்வத்தை மட்டும் செலவு செய்யாமல் கிராமங்களுக்கு சென்று அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்றும், தப்லீக்வாதிகள் தப்லீகினுடைய முழுமையான வரலாற்றை உணர்ந்து வெறுமனே தொழுகைக்கு மாத்திரம் அழைக்காமல் இஸ்லாத்தையும் சொல்ல வேண்டும் என்றும் உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். இந்த தாவா சென்டர் நான் பார்த்த வரையில் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று இஸ்லாத்தை சொல்லுவதை அவர்கள் அளவுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் படித்துவிட்டு வந்ததிலிருந்து இது போன்ற ஒரு பணிகளை முழுமையாக செய்வதை நான் இங்கேதான் பார்க்கிறேன். போன்ற ஒரு முயற்சிகள் முழுமையாக ஒரு செய்யப்படுவதில்லை. சில சகோதரர்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட பல கிராமங்களுக்கு சென்று முயற்சி எடுத்து தாவாக்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக எல்லோரும் இணைந்து இந்த தாவா பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது நடக்கவில்லை என்ற கவலையையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இனி மேற்கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த நாடு இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இஸ்லாமிய நாடாக மாறுவதற்கு நாம் அனைவர்களும் இந்த நேரத்தில்